ஒன்று. இரண்டாவது விஷயம், அந்த மாதிரி உண்மையிலேயே போயிருக்காங்களா இல்லையா அப்படின்னு அரசு வந்து அவர்களே வந்து தமிழக அரசு நாங்கள் அந்த மாதிரி செயல்படலை அப்படின்னா அதற்கான ஆதாரங்களையும் அவர்கள் வைக்க முடியும். அது ரொம்ப எளிதான விஷயம். நீங்க டிஸ்ப்ரூவ் பண்ணணும்ங்கறீங்களா? அது டிஸ்ப்ரூவ் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு? அதை டிஸ்ப்ரூவ் பண்ண வேண்டியது அரசோட கடமை. அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது ஆளுநர். குற்றச்சாட்டு சொன்னது ஆளுநர், அதை டிஸ்ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏன் அரசினுடைய கடமை? அரசு எந்த இடத்துலயாவது அதிகாரப்பூர்வமா துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள கூடாது அப்படின்னு எங்கேயாவது சொன்னாங்க? அதனாலதான் ஆளுநர் வந்து அதிகாரப்பூர்வமா அவர்கள் சொல்லல, அவங்க மிரட்டினாங்க அப்படின்னு சொல்றாரு. மிரட்டினத்துக்கான ஆதாரம் வேணும். மன்னிக்கணும், நான் 2 பேருக்குமே அதற்கான டியூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் ஆரம்பிச்சேன். சோ நான் ஏன் இவங்க ஈஸியா ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற காரணத்தை நான் சொல்றேன். இல்ல, ஆளுநர் மாளிகை வெளியிட்ட அறிக்கையில உயர்கல்வித்துறை அமைச்சர் பெயரால் காவல்துறையினர் மிரட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உயர்கல்வித்துறை அமைச்சரை ஆளுநர் குற்றம் சாட்டுகிறார். அதை அப்ப டிஸ்ப்ரூவ் பண்ண வேண்டியது யாரு? ஆளுநர் தானே குற்றம் சாட்டுறாரு. சோ burden of evidence அப்படின்னு ஆதாரம் கொடுக்கணும் இல்லையா? burden of evidence அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்ப வந்து அந்த ஆதாரம் யார்கிட்ட இருந்து ஈஸியா கொண்டு வர முடியும் அப்படின்றது அந்த burden of evidence. அப்போ இங்கே வந்து ஈஸியா டிஸ்ப்ரூவ் பண்ணக்கூடியது வந்து அரசு. ஏன்னா அவர்கள் வந்து எந்த ஒரு ஆர்டரும் இஷ்யூ பண்ணல. ஈஸியா குற்றம் சாட்டுறது ஈஸியா பண்ண முடியுது, ஆனா டிஸ்ப்ரூவ் பண்ண வேண்டியது ஈஸியா அரசாங்கம் பண்ணணும்னு ஏன் சார் சொல்லணும்? குற்றம் சாட்டினது ஆளுநர் தானே சார். burden of proof வந்து ஈஸியா யாரு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இல்ல. பேர்டன் ஆஃப் எவிடன்ஸ் ஓகே, அது நான் மேபன் சொல்ற கருத்தை ஏத்துக்கிறேன். ஆனா பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து மச் மோர் இம்பார்ட்டன்ட் இல்லையா? பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து கவர்னர் பேர்ல தானே இருக்கு. முடிச்சிட்டோம். ஸோ ஆளுநர் வந்து தவறு செய்கிறார், இந்த ஆளுநர் இருக்க தேவையில்லை, இந்த ஆளுநர் தவறானவர் அப்படின்னு காமிக்கணும் அப்படின்றது இன்னைக்கு இந்த அரசோட ஒரு இதுவாகவே இருந்திருக்கு. இந்த அரசு ஏற்கனவே பல விஷயங்கள்ல ஆளுநர் வந்து இந்த அரசுக்கு எதிராக, இந்த அரசோட கொள்கைக்கு எதிராக, இந்த தமிழக மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்றது. அப்போ வந்து இங்கே எளிதாக அவர்கள் அந்த ஆதாரத்தை கொடுத்து விட்டார்கள் அப்படின்னா இந்த ஆளுநர் எவ்வாறு தவறாக செயல்படுகிறார் அப்படின்னு தெரிய வந்துரும். சமீபத்தினுடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆளுநர் குறித்து என்ன சொல்லுச்சு? ஒரு 10 கேள்வி எழுதி வச்சிரலாம். நான் வந்து ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் அப்படி நீங்க மட்டுமே பேசிட்டே இருக்க முடியாது. நான் கேள்வி உள்வாங்கிட்டு நீங்க பேச முடியும். நீங்க மட்டுமே பேச முடியாது. ஒண்ணும் இல்ல, லாஸ்ட் இல்ல நீங்க மட்டுமே பேச முடியாது. ஒரே ஒரு சொன்னேன், லாஸ்ட் 3 மினிட்ஸ் ரீப்ளே பண்ணிரலாம். நான் ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேனா பாத்துறலாம். நீங்க பேசினதுக்கு அப்புறம் தான் நான் என்னுடைய துணை கேள்வியை கேக்குறேன். இல்ல, நான் ஒரு சென்டென்ஸ், நான் burden of evidenceல இருந்தே நான் இன்னும் வரல. burden of evidence அப்புறம் நான் என்ன சென்டென்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்க. சரி சொல்லுங்க. இல்ல மன்னிக்கணும், நீங்க சொல்லுங்க. மன்னிக்கணும். இல்ல சாரிங்க, நீங்க என்ன மதித்து கூப்பிட்டு. சரி, இப்ப நான் என்ன பண்ணனும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் எதுமே நீங்க மட்டுமே பேசிட்டு இருக்கணும், நான் உட்கார்ந்து கேட்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? நான் ஒரு சென்டென்ஸை முடிக்கிறேன், அதுக்கு அப்புறமா நீங்க சொல்லுங்க அப்படின்னு கம்ப்ளீட். ஒரு கான்செப்ட் கூட முடிக்கல. burden of evidence யாருக்கு இருக்கு, burden of proof யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இந்த அரசோட பொசிஷன் என்ன, ஆளுநர் எப்பவுமே அவங்களுக்கு எதிராக ஒரு செயலை செய்து கொண்டு வருகிறார் அப்படின்ற சொன்னேன். ஒண்ணும் இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, சிம்பிளா